viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைக்காய் யூஸ் பண்ணி கோலா உருண்டை பண்ண போகிறோம். இந்த கோலா உருண்டை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோலா உருண்டை பண்ணுறதுக்கு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமரில் 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதோட தோலை ரிமூவ் பண்ணிடலாம். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கோலா உருண்டை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், துருவன தேங்காய், பொடியை கட் பண்ண மல்லித்தலை, இதை நல்லா வதக்கிக்கலாம். தேங்காயை நல்லா செவக்க வதக்கிக்கிங்க. இதை மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏற்கனவே மேஷ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய். இன்க்ரீடியன்ஸோட அளவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவையானவங்க பார்த்துக்கோங்க. இதை தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிங்க. இதோட பொரிகடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிங்க. இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம மசாலாலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் அரைச்சனால நல்லா கெட்டியாக இருக்குது. அதே நமக்கு உருண்டை பிடிக்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு எடுத்து ரோல் பண்ணிக்கலாம். உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிங்க. இப்போ எல்லாத்தையும் உருட்டியாச்சு. அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு உருண்டையாக எண்ணெயில் போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. உடனே திருப்பாதீங்க. கொஞ்ச நேரம் வேக விட்டு கரண்டி போடுங்க. அப்போதான் நமக்கு உருண்டை உடையாமல் ஷேப் நல்லா வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வாழைக்காய் கோலா உருண்டை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.